எது எப்படி இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக ஆகவே ஆகாது. எந்த காரணம் வடக்கு தெற்கு துருவங்கள் ஒன்றாகவே ஆகாது. ஆடினால் பூகம்பம் மாதிரிதான் வரும். தவிர பொதுமக்களுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு எதிரானது, விஜய்க்கு ஆதரவானது. இந்த நடுவில் ஏதான ஒரு வருஷத்தை பண்ணாங்கன்னா தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை தவிர ஆளுநர் 2 ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவருக்கு அங்கேயும் எலெக்ஷன் நடந்து இங்கேயும் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆக மொத்தம் எல்லா இடத்தையும் பிரச்சனை இருக்கு. இதுல குழப்பியது ராகுல் காந்தி, குழம்பியது விஜய். விஜய் கிட்ட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நான் விசிகாவை எடுத்துன்னு வந்துடுறேன், கம்யூனிஸ்ட் எடுத்துன்னு வந்துடுறேன். இதே ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை செயலகத்தில் பொலிட் பீரோ இன்று கூடியது காலையில். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், விஜய்க்கு வந்திருக்கிறது பாஜகவிற்கு ஆதரவு உண்டு, விஜய் மூலமாக வரும், அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம், திமுக தான் இருக்க போகிறோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு வந்தாச்சு. இப்ப விசிகா போயிட்டாங்க. இந்த லெட்டர்லாம் கொண்டு கொடுப்பாரு விஜய். இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்குது. விஜய் போயிட்டு வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இப்படி போச்சுன்னா ரொம்ப டிராகன் ஆகும், பொதுமக்களிடையே எழுச்சி வளரும் என்பது தான் என்னுடைய கருத்து. உதயநிதி கை மோங்கிச்சுன்னா கனிமொழி, தயாநிதி மாறன் போன்றவர்கள்லாம் வெளியில வரக்கூடும். உதயநிதியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் ஆட்சி புரிந்து ஆரம்பிச்சார்னா, நானும் கேள்விப்படுகிறேன், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை காரணமாக, சிகிச்சை காரணமாக அயல்நாடு செல்ல இருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் டெல்லியில் வருகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய எதிர்காலர்கள், ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாமே தவிர இது RS பாரதி போன்றவர்கள் கொடுத்த முயற்சி தான் சொல்லி நான் கேள்விப்படுறேன். தவிர இது RS பாரதி வேண்டுமென்றே குழப்பி விடுகிறார், விஜயை பயமுறுத்துவதற்காகத்தான். ஆக மொத்தம் திமுகவுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கிற சண்டை தமிழ்நாடு அரசியலில். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்களா ஒன்று சேர்ந்து இருப்பார்களா என்ற ஒரு அச்சம் கூட வருகிறது. இது பொதுமக்களே திருப்பி ஒரு குழப்பத்தை உண்டாகும். தமிழக அரசியலில் ஒரு குழப்பம் வந்துவிட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், திராவிட இயக்கம் என்பது சீர குலைந்து விட்டது. அதை காப்பாற்றுவதற்குத்தான் சில பேர் முயற்சி செய்கிறார்கள். அது பலன் நடிக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி உள்ள வந்து குழப்பி விட்டதான் கோவம், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் தன்னை ஊர் பார்க்க மாட்டேங்கிறார், இன்னொரு ஊர்ல இருந்து மூக்க விடுறாரு. ராகுல் காந்தியை குழப்பி விடுறது இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் தான் குழப்பி விட்டாங்களே தவிர மீதி யாருமே பண்ணலைங்க. காங்கிரஸ் எங்க இருக்குங்க தமிழ்நாட்டில்? இப்ப 5 எம்எல்ஏ வந்திருக்காங்க, எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டம் தானே சார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. தாவேகாவில வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தங்கள் வசம் இழுப்பதற்கு அதிமுக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் பனையூர்ல வந்து அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் தங்கணும்னு ஒரு உத்தரவு போட்டு அத்தனை பேரும் பனையூர் வந்திருக்காங்க அப்படின்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? நமஸ்காரம். இப்ப தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் போட்ட கடுகு போல பொரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு தலைகீழ் மாற்றமே நிகழ போகிறது. அதிமுக திமுக கூட்டணியாக சேர்ந்து விஜயை வீழ்த்துவதற்கு ஒரு சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் நேற்று இரவுல இருந்து போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கக்கூடிய நிகழ்வும் பல சந்தேகங்களை உருவாகிட்டு இருக்கு. என்ன சார் நடந்துட்டு இருக்கு? எது எப்படி இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக ஆகவே ஆகாது. எந்த காரணம் வடக்கு தெற்கு துருவங்கள் ஒன்றாகவே ஆகாது. ஆடினால் பூகம்பம் மாதிரிதான் வரும். தவிர நரேந்திர மோடியும் ராகுல் காந்தி ஒன்னாயிடுவாங்களா? அது நடக்க. இப்ப யோகி ஆதித்யநாத்தும் அகிலேஷ் யாதவ் ஒன்னாவாங்களா? கிடைக்கவே கிடைக்காது. ஒண்ணு கட்சி உடஞ்சி ஒன்னாகலாமே தவிர இன்று கிடைத்திருக்கக்கூடிய மேண்டேட், பொதுமக்களுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு எதிரானது, விஜய்க்கு ஆதரவானது. இந்த நடுவில் ஏதான ஒரு வருஷத்தை பண்ணாங்கன்னா தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு எதிரலையில் போகக்கூடாது. ஆளுநராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. சிவா, டெல்லியில நான் கேள்விப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அவசரப்பட்டார், துடிப்புன்னு இருந்தார். அவர் கொடுத்துருக்க லெட்டர்ல பாருங்க, லோக்சபா 2 இதுணும், சிவிக் எலெக்ஷன்ல வேணும், மேயர் வேணும், இவ்வளவு கேட்கறாங்க. அப்படி அது டிமாண்ட் கட்டுறோம். அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று அக்ரிமெண்ட் போட்டுருங்க.
அதை தவிர ராகுல் காந்தி பண்ண தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியோட பேசியிருக்கணும் முன்னாடி, விடுதலை சிறுத்தையோட பேசியிருக்கணும், ஸ்டாலினோட பேசியிருக்கணும். பேசிட்டு பண்ண மரியாதை உண்டு. வெளில வந்தேன் எடுத்தேன் பண்ண முடியாது. அதை தவிர விஜய் பண்ணது தப்பு. ஆளுநருடைய அனுமதி இன்றி எப்படி நீங்க ஸ்வேரிங் அண்ட் செரமனிக்கு அனுமதி போடலாம்? ஆளுநர் அனுமதி கொடுத்துருக்கணும் அதுக்கு. அதை தவிர ஆளுநர் 2 ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவருக்கு அங்கேயும் எலெக்ஷன் நடந்து இங்கேயும் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆக மொத்தம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. இதுல குழப்பியது ராகுல் காந்தி, குழம்பியது விஜய். விஜய் கிட்ட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நான் விசிகா எடுத்துன்னு வந்துடுறேன், கம்யூனிஸ்ட் எடுத்துன்னு வந்துடுறேன்ட்டு. இதே ராகுல் காந்தி திருவனந்தபுரத்தில் சொல்லியிருக்காரு, கேரளா எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பி டீம் ஆஃப் பிஜேபின்னுட்டு. இது என்னங்க, அவர் அங்க ஒண்ணு சொல்றது இங்க ஒண்ணு பண்றது? அதனாலதான் சிபிஎம் ரொம்ப கோபமா இருக்காங்க. நியாயமானது. டெல்லியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை செயலகத்தில் பொலிட் பீரோ இன்று கூடியது காலையில். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், விஜய்க்கு வந்திருக்கிறது பாஜகவிற்கு ஆதரவு உண்டு, விஜய் மூலமாக வரும், அதனால நாங்க எதிர்க்கிறோம், திமுகவுடன் தான் இருக்க போகிறோம் என்று மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு வந்தாச்சு. இப்ப விசிகா போயிட்டாங்க. இந்த லெட்டர்லாம் கொண்டு கொடுப்பாரு விஜய். இப்ப நாம் பேசிட்டு இருக்குது 11:15 மணிக்கு பேசுறோம். விஜய் போயிட்டு வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இது ஒரு வழக்கு பிரச்சனை ஆகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்லாம் போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா ரொம்ப டிராகன் ஆகும், பொதுமக்களிடையே எழுச்சி வளரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், ஏற்கனவே ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை வந்து நேர்ல சந்திச்சு விஜய் அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஆனாலும் இந்த நிமிடம் வரைக்கும் அழைப்பு விடுக்கப்படல. இந்த நிலையில தான் மீண்டும் விஜய் அவர்கள் இன்று ஆளுநரை சந்திக்கிறாங்க. ஒரு மாநிலத்துல தேர்தல் நடைபெற்று எந்த கட்சி அதிக இடங்களில் இடம்பெறுகிறதோ அந்த கட்சிக்கு ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுக்கணும். அழைப்பு விடுக்காமல் இருக்கக்கூடிய நிகழ்வு எப்படி சார் பார்ப்பது, எப்படி புரிந்து கொள்வது சார்? சுப்ரீம் கோர்ட்ல 2-3 ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க. அந்த எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட். அதை தவிர ஹங் அசம்பிளியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ போல் அலையன்ஸ் இருக்கணும் தான் கூப்பிடணும்னு இருக்குது. இங்க ப்ரீ போல் அலையன்ஸ் 2 பேருக்குமே இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை. அவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா 100 குறைஞ்சிருக்குது. இப்ப 2 பேருக்கு பண்ணாது. ஆளுநர் இவர் தான் போய் கொடுத்துருக்காரு லெட்டர். இவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்ததுனால கன்சிடர் பண்ணாரு ஆளுநர் சொன்னாரு, ஆஃப் மார்க்குக்கு தரணும். நாளைக்கு இந்த நான் உன்னை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு, ஏற்கனவே ஜெகதம்பிகா பால்னுட்டு உத்தரப்பிரதேசத்துல காலையில பதவி ஏற்ற மத்தியானம் ரிசைன் பண்ணிட்டார் 2 மணிக்கு. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இது ஒரு சட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அரசியல் பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதற்கு பாஜக உள்ள நுழைஞ்சிருக்காங்களா உள்ள நுழையலையா, அமித்ஷா போன் பண்ணி கவர்னர்கிட்ட சொன்னாரா தெரியாது. ஆனா எல்லாத்த விட கவர்னர் ஒரு கட்டர் RSS பயின்றவர். அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்திருக்கும், அரசியல் தெரிந்திருக்கும். போதாதுக்கு வரைக்கும் சட்ட வல்லுநர்கள் அவருடன் பேசியிருக்கிறார்கள். இன்று மாலைக்கு நல்ல ஒரு செய்தி வரும் தான் நான் நினைக்கிறேங்க டெல்லியில. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சார், திமுக அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து எடப்பாடியாருக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் எல்லாம் வெளிவரும் போதுதான் திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் தான் இது போன்ற விஷயங்கள்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை கடந்து உதயநிதி ஸ்டாலின் செயல்படுறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு கூட பெரிய அளவில் எடுபடாத ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? உதயநிதி கையில் கட்சி வந்தாகிட்டு, அவருடைய முரசொலி வந்துடுச்சு, ரெட் ஜெயிண்ட் வந்துடுச்சு. இப்போ உதயநிதி கை மோங்கிச்சுன்னா கனிமொழி, தயாநிதி மாறன் போன்றவர்கள்லாம் வெளியில வரக்கூடும். உதயநிதியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் ஆட்சி புரிந்து ஆரம்பிச்சார்னா, நானும் கேள்விப்படுகிறேன், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை காரணமாக, சிகிச்சை காரணமாக அயல்நாடு செல்ல இருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் டெல்லியில் வருகிறது. எப்போன்னா அவர் போகலாம் டெல்லனுக்கு. அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் பர்மிஷன் ஒன்று, இப்போ அவர் கிடையாது, போயிடலாம். இது நடுவில் வரக்கூடியதுல சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சிவி சண்முகம் வந்து ராஜ்யசபா ரிசைன் பண்ணி ஆகணும். அவர் எம்எல்ஏவை தொடர்றது தான் ஆசைப்படுவாரு. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அதிமுகவில் இருக்கக்கூடிய எதிர்காலர்கள், ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாமே தவிர, இது RS பாரதி போன்றவர்கள் கொடுத்த முயற்சி தான் சொல்லி நான் கேள்விப்படுறேன்னு தவிர, இது RS பாரதி வேண்டுமென்றே குழப்பி விடுகிறார் விஜயை பயமுறுத்துவதற்காகத்தான். ஆக மொத்தம் திமுகவுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கிற சண்டை தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிதான ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணி, சூன்யத்தை கிரியேட் பண்ணிக்கதான் நான் நினைக்கிறேங்க சார். அதே நேரத்தில் சார், இப்ப CV சண்முகம் தலைமையில பாண்டிச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கூவத்தூர் சம்பவம் நமக்கு தெரியும். அதே போன்று ஒரு ரிசார்ட்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதன் பின்னணி என்னவாக சார் இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அவர்கள் 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க.
ஒரு 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் தேவை அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் சார்ந்த தங்க வைக்கப்பட்டதன் காரணம் என்ன என்று ஒரு 20 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா சட்டவிரோதமாக கட்சி தாவுதல்கள் நிறுத்தப்படும் என்று நினைக்கிறார் சி வி சண்முகம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்களா ஒன்று சேர்ந்து இருப்பார்களா என்ற ஒரு அச்சம் கூட வருகிறது. இது பொதுமக்களே திருப்பி ஒரு குழப்பத்தை உண்டாகும். தமிழக அரசியலில் ஒரு குழப்பம் வந்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட இயக்கம் என்பது சீர குலைந்து விட்டது. அதை காப்பாற்றுவதற்குத்தான் சில பேர் முயற்சி செய்கிறார்கள். அது பலன் நடிக்காது. காரணம் என்ன என்று கேட்டால் 2026 மக்கள் தீர்ப்பு திமுகவிற்கு எதிரான தீர்ப்பு, விஜய்க்கு ஆதரவான தீர்ப்பு. விஜய் சீஃப் மினிஸ்டரா இல்லைன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க. நீங்களும் பெருமைக்கான 2 திமுக போய் அதிமுக திமுக சேர்ந்துட்டு சில பேர் வெளில இருந்தாங்கன்னா அவங்களாம் விஜய்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்களா? இல்லை அவங்களாம் வேற கட்சியில போக மாட்டாங்களா? இது என்ன நம்பர் இருக்கு? சின்ன பின்னமா ஆயிடுச்சுங்களா சார்? சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாத ஆயிடுச்சு. விஜய் வந்தது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டது தமிழக அரசியல். அது இந்திய அரசியலையும் பாதிக்கும். சிவா சார், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சார் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்சிக்கு திருமாவளவன் போன்றவர்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள் ஒரு நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு நேரத்தில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த 2ஆம் கட்ட நிலை அப்படிங்கறத எப்படி சார் புரிந்து கொள்வது? இது 2ஆம் கட்ட நிலை தொடர்ந்து தான் இருக்கும். காரணம் பொதுமக்களே 2ஆம் கட்ட இது பாருங்க, விஜய்க்கு 108 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அப்போசிஷனுக்கு 114 கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 234 வந்துருப்போம். சில சுயேட்சை இருக்காங்க. அவங்கள இப்ப அமமுக ஒருத்தர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு, காமராஜ்ங்கிறவர். அதுக்கு கட்சியினுடைய தேவை கிடைச்சதா இல்லையா தெரியல. தினகரனுக்கும் கட்சி இனிமேல் அதிமுக ரெட்டையிலை பற்றி இன்னும் 5 வருஷத்துக்கு கவலை கிடையாது. அவர்கிட்ட ஏற்கனவே சின்னம் இருக்குது. இதெல்லாம் தான் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்ப போற போக்க பார்க்கும்போது சார் அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடியார் அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல, அணிகளாக பிரிந்து கிடக்குறாங்க. அதிமுக பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவும் பிளவுபட இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் இப்போ ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? எதுக்கா பாக்குறாரு போய்? திமுக வரக்கூடாதுங்கிறது அதிமுக எண்ணமா இருக்கும் இல்லையோ? இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாலும் சரியா போச்சு. யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் யாருமே இல்லையா அதிமுக? இப்ப தன்னுடைய பதவியையும் தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு வழி, விஜயை வெளியிலிருந்து ஆதரிக்க வேண்டும் என்பதுதான். அப்ப என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அப்ப 2029 பாஜகவும் திமுக சூழ்நிலை வரும். சார், இப்போ காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்கள் கூட தாவேகா கூட வந்ததுதான் பாஜகவுக்கு திமுகவுக்கு பெரும் கோபம் அப்படின்னு சொல்லப்படுதே சார். ராகுல் காந்தி உள்ள குழப்பி விட்டதுதான் கோபம், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் தன்னை ஊர் பார்க்க மாட்டேங்கிறாரு, இன்னொரு ஊர்ல மூக்க விடுறாரு. ராகுல் காந்தியை குழப்பி விடுறது இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் தான் குழப்பி விட்டாங்களே தவிர மீதி யாருமே பண்ணலைங்க. காங்கிரஸ் எங்க இருக்குங்க தமிழ்நாட்டுல? இப்ப 5 எம்எல்ஏ வந்திருக்காங்க. எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டம் தானே சார். எவன் சார் வெளில இருந்து வந்திருக்காங்க? ஒத்தனையுமே இல்லையே. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.